ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட முடியல, அதனால தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஈரல் கிரேவின்னு சொல்லலாம், பெரட்டல்னு சொல்லலாம், தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஈரல் வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டு வதக்கியிருக்கேன். நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச காரத்தூள், அப்புறம் மல்லித்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் தான். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச ஈரல் இருக்குல்ல, அந்த ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். இது கல்லீரல் கிடையாது, மண்ணீரல். ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவுனா ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ஈரலுக்கு. நீங்கள் எப்படி ஈரல் வாங்கி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அது வேக வச்சது தான், லைட்டாக அந்த கிரேவி டேஸ்ட்டு வரணுன்றதுக்காக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் உப்பு போடலன்னு சொன்னேன்ல, இப்போ தான் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் லைட்டாக தான், ஏன்னா நான் வேக வைக்கிறப்பே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் வேக வச்சேன் லைட்டாக. அதனால் இப்போ தான் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது அம்மா சமையல். இது எல்லா பொண்ணுங்களுமே அம்மா சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, மேரேஜுக்கு அப்புறமா, அவங்க மறு வீடு போனதுக்கு அப்புறமேட்டா அம்மா சமையலை எல்லா பொண்ணுங்களுமே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்டில். நான் காரத்துக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே அரைச்ச மிளகுத்தூள். அது நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் 1.5 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிண்டி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யார் அம்மா சமையலை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.